ஹாய் ஆல், இந்த வீடியோவில் சிம்பிளாக பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அண்ட் பன்னீர் க்யூப்ஸ் இது பேனில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ முக்கியமாக இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். 3 பழுத்து தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆனியனோட ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் அண்ட் கேப்சிகமாக இந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பன்னீர் கிரேவி இஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.